ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஓஷியன் டோரா எபிசோட் 21 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ரெட் கலரில் ஒரு துணியை காட்டுறாங்க. அதையும் ஒரு பொண்ணு தான் வச்சுன்னு இருக்கா. ஸ்பியரோட லொக்கேஷன் அது இன்னமும் அன்னோனாக தானே இருக்கு. இல்லை, அது இப்போ ஜப்பானில் இருக்கு. ஆனால் இவ்வளோ தூரம் இன்னும் பிரயோஜனம். இது கண்டிப்பாக உனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் சொல்லி வாய மூடுறதுக்குள்ளேயே அவனோட கதை அங்கேயே முடியுது. அங்கே அந்த லேடியும் சொல்கிறான், நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பியரை விடவும் பல மடங்கு ரொம்ப நான் பயங்கரமானவ. அதுக்கப்புறம் ஓஷியோ அவங்க ஸ்கூலுக்கு வந்துடுறான். இப்போதான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ஹீரோவை நினச்சி ரொம்ப பதறி போயிரு. ஹீரோக்கு என்னதான் ஆச்சுன்னு நாக்கமுராவும் பயங்கரமா கலாச்சி விடுறா. உனக்கு ஏதோ நோய் இருக்காமே அப்படின்னு தான் அவங்க அப்பா சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் நல்லா போகுது. விஷயம் என்ன யோசிச்சிருப்பானா, ஸ்கூல்ல ரொம்ப ஒரு போரிங்கான விஷயம் அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி போற வழியில நாக்கமுராவோட அம்மா டின்னர்லாம் சமைச்சிருப்பாங்களா, கூப்பிடுறான். ஆனா இல்ல, எனக்கு வீட்டுல ஏதாச்சும் செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். ஆனா போற வழியில ஒரு பையன் ஏதோ ஒன்றை பார்த்துன்னு இருப்பான். ஒரு ட்ரக்கும் மோதுற மாதிரி வரும். ஜஸ்ட் மிஸ் அங்க ஊஷியோ தான் காப்பாத்தியே வர்றான். அம்மா உனக்கு என்ன பைத்தியமா, அட நீங்க அதை கொன்னுட்டீங்க, நான் மனுஷன், நான் அதை பார்க்கல. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரான். வீட்டுல எதுவுமே சமைச்சு வைக்கலையா. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்பயே நாக்கமுறை கேட்டா, அப்பயே நாங்க போயிருக்கலாமோ, எனக்கு இன்னமும் புரியல. நான் அங்க பார்த்த அந்த பையன், உனக்கு எப்படி என்னை பத்தி தெரிஞ்சிருக்கு, என்னோட பேரு உஷியோ, அது எப்படி தெரியும்? டோராவும் சொல்லுது, உன்கிட்ட எப்படி அந்த பீஸ்ட் ஸ்பியருக்கான ஸ்மெல் வருது. அதே மாதிரி அவன் கிட்டயும் ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கு அவனோட பேக்ல. திடீர்னு ஏதோ ஒரு கருப்பான விஷயம் அவங்களை அட்டாக் பண்ணுது. அங்கதான் அந்த பையனும் இருக்கான். குரின், நீ அவங்கள அட்டாக் பண்ணது அதுவும் ஏதோ ஒரு விதமான யோகை தான் போல. மனுஷர விஷயம் ஸ்டார்டிங்ல என்ன பத்தி சொல்லிருக்கணுமோ, இப்பதான் அவனோட பேரையே சொல்றான். அவனோட பேரு கிரியோவா. பத்தி உனக்கு தெரியாம இருக்கலாம், நானும் இந்த பீஸ்ட் ஸ்பியரோட ஒரு சக்சஸர் தான். இது கேட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது அப்படியா? இந்த பேர்டனை நான் எடுக்கணும்னு சொல்லி தான் எவ்வளவு தூரமே வந்திருக்கேன். அதனால அந்த ஸ்பியர் எனக்கு குத்துரு. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் உன் கூட சண்டை போடாது, உன்னோட பேர்டன் அது கம்மியாயிடும். குரேனும் நம்ம டோராவை தப்பா பேசி விட்டு நாய் மாதிரி நீ அவன் கூடியே இருக்க. அவங்க ரெண்டு பேரும் உங்களை கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங். இது சொல்றதுனால டோராக்கு ரொம்ப கடுப்பாயுது. அங்க தண்டரை வச்சு அது தாக்குதல் அங்க எதுவுமே ஆகல. அங்க ஹெட் வந்திருப்பாங்களே, அவங்களுக்கு உஷியோவை மீட் பண்ண ரொம்ப ஆசையா இருக்கும். திடீர்னு ஒரு மாதிரி அதிர்வா ஏற்படுது. வெளியில போய் பாக்குறாங்க, அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு கிராக் ஆகுது. இது உள்ள இருந்து ஹாக்குமேனோட ஒரு அவதார் வருது. ஹாக்குமேனோட ஒரு காப்பி தான் இது. நான் ஹாக்குமேன் வழியா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் ஹாக்குமேன் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா, அதுக்காக நான் அழிக்கணும்னு வந்திருக்கேன் இந்த இடத்தையே. அதுக்காக எல்லாருமே தடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா எதுவுமே அங்க முடியல. இந்த சைடு அங்க சண்டை போயின்னு இருக்கும்ல, அங்க உஷியோட அப்பா வராரு. உஷியோ, பிரச்சனை, நீ என் கூட வரணும். அந்த ஹாக்குமேனோட காப்பி அது எல்லாரையுமே தாக்குது. இதனால வேற வழியில உஷியோ கிரியோ எல்லாருமே அங்க போறாங்க. போகும்போது உஷியோ கிட்ட அவரு சொல்றாரு, இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் பேட்டில், சோ ஜாக்கிரதையாரு. எனக்கு புரியுது, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், கண்டிப்பா என்னால அழிக்க முடியும். இவன் அதை வச்சு அழிக்க போறானா? என்னோட சித்து ரொம்ப ஸ்ட்ராங். இதே மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. அங்க நிறைய பிரீஸ்டுங்களும் எப்படியாச்சும் அதை கட்டுப்படுத்தணும்னு பாக்குறாங்களா. அங்க மத்தவங்களும் சொல்றாங்க, உஷியோவா அவங்க பாக்கணும்னு சொன்னாங்களே, கொண்டு போங்க, நாங்க அது வரைக்கும் இதை பாத்துக்கிறோம். இதனால உஷியோவை கொண்டு போறாங்க. உஷியோவும் கேட்கறான், நம்ம எங்க போறோம்னு. இந்த 300 வருஷமா ஹாக்குமேனை சீல் பண்ண ஒருத்தங்களை பார்க்க தான் நம்ம போறோமே, அதாவது ரெண்டாவது சக்சஸர் அவங்களதான். எனக்கு தெரியல, ஆனா இது ஒரு நல்ல ஃபீலிங்கா எனக்கு தோணுது. அப்புறம் அங்க வந்துறான். அவங்கள பார்த்தோன்னே என்னன்னு தெரியல, மேவை பார்த்த ஃபீலிங் அப்படியே லைட்டா வரும். அங்க என்னன்னு தெரியல, நம்ம உஷியோவை பார்த்தோன்னே அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. என்னன்னா இவங்க ஃபேமிலியா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க ப்ரொடெக்ட் பண்ற விஷயம் நடந்திருக்குமே. அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடெக்ட் பண்ண போயிருப்பாங்க. இப்போ நான் அந்த பீஸ்ட் ஸ்பியரோட சக்சஸரை மீட் பண்ணிருக்கேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா நான் உஷியோவை மீட் பண்ணிட்டேன், அந்த சக்சஸர் அவனையும் நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியில ஒரு பயங்கரமான சண்டை போகுது. அதை தாக்க ட்ரை பண்ணா எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு அட்டாக்கும் இவங்களை நோக்கி தான் தாக்கணும்னு சொன்னான். அந்த கெரியோ அவன் கிட்ட இருக்கிற குரேனை டோரா கிட்ட ஏவி விட்டுறான். அது போய் டோரா கூட சண்டை போகுது. இந்த சைடு நம்ம உஷியோ அங்க ஹெல்ப் பண்றதுக்கு போறான். ஆனா எதுவுமே அங்க வேலைக்கு ஆகல. என்னதான் ட்ரை பண்ணாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகினே தான் இருக்கு. மத்தவங்க சீல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்களே, அதோட பவர் வழியாவே மத்தவங்கள அது சீல் பண்ணிட்டு உஷியோவை அது கொல்லலான்னு வருமா. அதுக்குள்ள பாட்டிமா மிக்கோடே அவங்க காப்பாத்துறாங்க. இருக்கிற வரைக்கும் அவன் மேல ஒரு கைய கூட உன்னால வைக்க முடியாது. பரவாயில்லையே, நீயா உன்னால என்ன பண்ண முடியும், தாக்குறதுக்கு வருது. ஆனா அவங்களோட முழு பவர் அங்க செலுத்துறாங்களா. அதனால அந்த மாஸ்டரும் ஒரு கட்டத்துல உறைஞ்சு போய் அப்படியே அது காலி ஆகுது. ஹாக்குமேனோட காப்பியும் அப்படியே உறைஞ்சு போயிது. இதை யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்க மிக்கோடையோட நிலைமை ஒரு மாதிரி மோசமாயிது. அப்படியே கீழே விழுந்துறாங்க. பாக்குற உஷியோவால எதுவுமே நம்ப முடியல. அவன் போய் கட்டி பிடிச்சு அழுவுறான். அட உங்களுக்கு என்ன ஆச்சு,
உங்களுக்கு எதுவுமே ஆகல, எழுந்துக்கோங்க, அங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க மேல, அதுவும் சொல்லுது இப்போதைக்கு நம்ம ஃபைட் பண்ண வேணா, அப்புறமா உன் கூட ஃபைட் பண்றேன் அப்படின்னு அது கீழே போயிது. சைடு உஷியாவும் சொல்றான், நான் ஒண்டி ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது, உங்களை காப்பாத்திருக்க முடிஞ்சிருக்கும். இல்ல விஷயம், இந்த மாதிரி நீ கவலைப்படாத, எல்லாமே நடக்கணும்னு எழுதியிருக்கு, அதனால தான் நடக்கும் செஞ்சிருக்கு, அதனால எதை பத்தியும் யோசிக்காத. உனக்கு இதுக்கு மேலதான் உன்னோட பாதை ரொம்ப கடுமையா இருக்கும், உன்னால ஹாக்குமனை தனியா தோக்கடிக்க முடியாது, அதனால உன்னோட பவர் பத்தாது, மத்தவங்களோட உதவியும் உனக்கு தேவைப்படும், அதனால எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். இன்னும் அவங்க இறந்து போயிடறாங்க, அவங்களோட ஆவியும் கூடவே அங்க பறந்து போக ஆரம்பிக்குது. நீங்க உண்மையிலேயே நல்ல காரியத்தை பண்ணிருக்கீங்க. இந்த சைடு அந்த கிரியும் மீதி இருக்கிற அந்த உடலை அவன் கொன்னுறான். அங்க கொன்னுட்டு மத்தவங்க கிட்ட சொல்றான், நான் வந்து முடிச்சிட்டேன், பாத்தீங்களா அந்த பீஸ்ட் ஸ்பீயர் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு, நான் யாருமே மதிக்கல, ஏன்னா நல்லாவே தெரியும் இந்த பாட்டிமா இல்ல அவங்க தான் அவங்களோட உயிரை குத்து முழு பவரை குத்து கொன்னாங்களே. இவன் அசால்ட்டா பாடியை ஒண்டி கொன்னுட்டு சீனை விட்டுறானு. அவங்க பெரியவரோ சொல்றாரு, ஊஷியோ உனக்கு கவலைப்படாத, இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம கவலைப்படாம போராடணும். ஒரு மனுஷனுக்கும் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எண்டு இருக்கதான் செய்யும், நம்மளால அவங்கள வேற ஒரு ரிலேயத்துல சந்திக்க முடியும், இல்ல எதை பத்தியும் யோசிக்காத, நம்ம முன்னேறி போயினே இருக்கணும். அதுக்கப்புறம் கிரியோட பாஸ்ட காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு பொம்பளையை காட்டியிருப்பாங்களே, ஸ்பியரை தேடி அலைஞ்சிருக்குமே, அது நம்ம கிரிய சொல்றான், நான் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இந்த மாதிரி நான் சக்சஸரா இருந்தோம், கொஞ்சம் பீஸ்ட் ஸ்பியர் தேவையே இல்லை, ஏன்னா அதை கம்பேர் பண்ண என்னோட சித்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பல மடங்கு நான் ரொம்ப மத்தவங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்கேன். கண்ணா எனக்கு புரியுது, நீ பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு. அவங்களுக்கு புரியலன்னா விடு. ஆமா அதேதான், அவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணா பல மடங்கு அவங்களால ஸ்ட்ராங் ஆக முடியும்னு. ஏதோ ஒன்று அவங்களுக்கு புரியலன்னா நீ தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும், உங்களோட நம்பிக்கையை நீ உடைக்கணும். ஸ்பியர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லைன்னு கரெக்டான வாய்ப்பை தேடு. அதுக்கப்புறம் சொல்ற ஒரு விஷயத்த பண்ணு. அங்க ஒரு கேப்பையோ தராங்க, இது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச கேப்பு, இதை தான் அவன் கேட்டுக்கினேண்டா, அதே மாதிரி தந்துட்டாங்க. கிரியோ அவங்களால லைட்டை பார்க்க முடியலையா, நீ அவங்களுக்கு லைட்டுக்கான பாதையை காட்டணும். ஸோ கிரியோ கண்ணா அந்த பீஸ்ட் ஸ்பியரை நீ அழிக்கணும். ஸோ இப்படி இவங்க பிரெயின் வாஷ் பண்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த பொம்பளை தான் எல்லாத்துக்கும் காரணம், ஸ்டார்டிங்ல இருந்தே இது நம்ம கிரியோவை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.